வாமலரு, நான் கோயிலுக்கு வந்துக்கிறியா? தனியா வந்துக்கிற? குடிச்சிருக்கியாடா? இல்லையே. கோயில்னு கூட பார்க்க மாட்டேன். ஓங்கி ஒன்னு விட்டுருவேன் சொல்லிட்டேன். உண்மையை சொல்லு, குடிச்சிருக்கியா? ஆமா மலரே, இன்னைக்கு அத்தை மாமாவோட கல்யாண நாள் இல்லையா? அதுக்கு அந்த சந்தோஷத்துல லைட்டா 2 கட்டிங் தான். மனுஷனடா நீ எல்லாம். சத்தம் போடாத, சாமி கோச்சுக்கு போகுது. இங்கே கடந்து செத்துரு. வீட்டு பக்கமே வந்துராத. என் மூஞ்சில கூட முழிச்சிராத சொல்லிட்டேன். மலரே, என் பேர் சொல்லி கூப்பிடாத. நான் போறேன். மலரே, பாண்டி, என்னடா ஆச்சு? டேய், ஏன்டா அழற? ஐயோ, என்னன்னு சொல்றா பாண்டி? நான் ஏன் குச்சம் தெரிஞ்சா நீ இவ்வளவு பேச மாட்ட மலரே. ஐயோ, இங்க பாரு பாண்டி, என்ன ஆச்சுன்னு சொல்லு. இன்னைக்கு என்னாச்சு தெரியுமா? என்னாச்சு? காலையில கோயிலுக்கு போனோம்ல. ஆமா. வீட்ல இருந்து எல்லாருமே வந்திருந்தாங்கல்ல. ஆமா. உங்க வீட்ல இருந்து ஒருத்தர் மட்டும் வரல. ஆமா. ஏன் அப்பா வரல? டேய், இங்க பாருடா. அழுவாம என்னன்னு கொஞ்சம் சொல்றியா? இங்க பாரு பாண்டி, சொல்லுடா. அவரு அங்கதான் இருந்தாரு. ஏய், என்னடா சொல்ற? அப்பாவை நீ கோயில்ல பாத்தியா? ஏன் என்கிட்ட அப்பவே சொல்லல? சொல்லிருந்தா என்ன பண்ணிருப்ப? நான் போய் அப்பா பார்த்து பேசிட்டு வந்திருப்பேன்ல. அதனாலதான் மலரு, நான் உன்னோட சொல்லல. டேய், என்னடா சொல்ல வர? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றா. உங்க அப்பா இந்த கோயில்ல வாட்ச்மேன் வேலை பாக்குறாரு மலரு. உண்மையை சொல்றா? அது என் அப்பா தானா? நீ சரியா பாத்தியா? சொல்லு பாண்டி. உனக்கு 4 தடவை பார்த்த மலரு. நம்ம கல்லையும் உங்க அம்மா கல்லையும் மாட்டாம இருக்கிறதுக்காக அவரு இந்த ஓடுனத 2 கல்ல பார்த்த மலரு. எவ்வளவு பெரிய மனுஷன், சிங்கம் மாதிரி நாள். என்ன கோயில் வாசல்ல பாஸ் பண்ண நிக்கிறாரு. உங்க அப்பா அந்த நிலைமையில என்னால பார்க்க முடியல. நீ பாத்திர கூட இருந்தா நான் உன்னை அங்கிருந்து சீக்கிரமா வந்துட்டேன். சரி விடு, வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். ஒருவேளை நான் அவரை பார்த்தத அவருக்கு தெரிஞ்சுட்டா அவரு மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். சரி வா போலாம். வா.
என்னம்மா எதையோ உள்ள வச்ச? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அது வண்டி துடைக்கிற அழுக்கு துணி. ஓ, என்னம்மா ஏதோ ஒரு மாதிரி இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ என்ன காலையிலேயே வந்திருக்க? பொண்ணு வந்தா உள்ள கூட்டிட்டு போய் சாப்பிடுறியா, ஜூஸ் குடிக்கிறியான்னு கேட்கணும். ஆனா நீ எப்ப பார்த்தாலும் ஏன் வந்தேன்னு கேட்டுட்டே இருக்க. போமா. உன்னை கட்டி கொடுத்த நாள்ல இருந்து அதை மட்டும் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சரி சரி விடு. அம்மா, அப்பா வேலை கிளம்பிட்டாரா? அவர் கிளம்பிக்கிட்டு இருக்காரு. நீ எதுக்கு வந்த? இல்லம்மா, நான் வரும்போதெல்லாம் அப்பாவை பார்க்கவே முடியறது இல்ல. அதான் இன்னைக்கு அவர் இல்லன்னா அவரோட ஆபீஸ் அட்ரஸ வாங்கிட்டு போய் அவரை எப்படியாவது சர்ப்ரைஸா பார்க்கணும்னு இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். வேலை நேரத்துல நான் போன் பண்ணாலே அவர் ரொம்ப டென்ஷன் ஆவாரு. அதுவும் நேர்ல போனா சொல்லவே வேண்டாம். அதனால நீ அங்கெல்லாம் ஒண்ணு போக வேண்டாம். அட என்னம்மா நீ, ரொம்ப நாளைக்கு அப்புறம் அப்பாவை ஆபீஸரா பார்க்கணும்னு ஆசைப்பட்டா நீ வேணான்னு சொல்ற? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல நீ கடைக்கு போய் பச்சை மிளகாயும் தேங்காயும் வாங்கிட்டு வா. நானா? என்ன நானா? போய் வாங்கிட்டு வா. டிஃபனுக்கு சட்னி அரைக்கணும். இந்தா. முடி போடி, நேரமாச்சு. போறேன். கொஞ்ச நாளாவே நீ ஏதோ சரியில்லை, பாத்துக்கிறேன். சீதா, ஏங்க ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயிடுச்சு, நீங்க இங்க உட்கார்ந்து பேப்பர் படிச்சிட்டு இருக்கீங்க. ஏய் உமா, என்னப்பா இவ்வளவு சீக்கிரம் கிளம்பிட்டீங்க? அப்படி என்ன வேலை? டேய், வேலை இருக்கிறதுனால தான் சீக்கிரம் கிளம்புறேன். எனக்கு என்னமோ அப்பா தான் முதல்ல போய் ஆபீஸ் கேட்ட ஓபன் பண்ணுவாரு போல. பாத்துப்பா, இப்படியே ரிட்டையர்ட் ஆன ஒவ்வொருத்தரும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டா அப்புறம் சின்ன பசங்களுக்கு வேலை எல்லாம் போயிட போகுது. நான் பார்க்குற வேலையை சின்ன பசங்களால பார்க்க முடியாதுடா, பார்க்கவும் கூடாது. அப்பா சொல்ல மறந்துட்டேன், நேத்து கோயில்ல வாட்ச்மேன் ஒருத்தர் பின்னாடி இருந்து பார்க்கும்போது அச்சசல் உங்கள மாதிரி இருந்தாரு. நான் அம்மா கிட்ட கூட சொன்னேன்பா. ஏமா அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? உங்க அப்பா எதுக்குடா இந்த வேலைக்கெல்லாம் வர போறாருன்னு அம்மா கேக்குறாங்க. உட்காரு. நானும் அந்த தாத்தாவை பார்த்தத நேத்தே தாத்தா கிட்ட சொல்லிட்டேன். சரி, நான் வரேன். நான் கிளம்புறேன் சீதா. என்ன சீதா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. உடம்புக்கு எதுவும் முடியலையா? இல்லங்க, நான் நல்லா தான் இருக்கேன். முகம் வாடி போயிருக்கு. உங்களுக்கு தாங்க அப்படி தெரியுது. நான் நல்லா தான் இருக்கேன். சரி, எதுனாலும் எனக்கு ஃபோன் பண்ணு. சரி, வரேன். எப்படி இருந்த மனுஷன் எல்லாத்தையும் மனசுக்குள்ள அடக்கி வச்சுக்கிட்டு இந்த வேலைக்கு போறாரே. அந்த ஆண்டவன் தான் நமக்கு கூட இருந்து நல்ல வழியை காட்டணும். ஆனா இருந்தாலும் என்கிட்ட இருந்து இதை எத்தனை நாளைக்கு மறைக்கிறீங்கன்னு பாக்குறேன். மலரே, காலையில டீ குடிக்காம கூட வந்து நின்னுக்குறோம். உனக்கு ஏதாவது பசிதா? நானா போய் தான் வாங்கினுட்டா? இல்ல பாண்டி, இப்ப எதுவும் வேண்டாம். டேய் வாடா.
வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு பார்க்குக்கு போறாரு. பார்க்கல என்ன வேலையா இருக்கும்? நேத்து நீ அவர் கோயில்ல தானே பார்த்த? ஆமா, ஆனா அங்க போகாம இங்க என்ன பண்றாருன்னு புரியலையே. பாண்டி சரியா சொல்லு, நேத்து நீ கோயில்ல பார்த்த வாட்ச்மேன் எங்க அப்பா தானா? என்ன மலர் இப்படி கேட்ட? நான் 2 கண்ணால பார்த்தேன். இத பாரு, சத்தியமா அது உங்க அப்பா தான். அப்போ நேரா அங்க போகாம எதுக்குடா இங்க வரணும்? இங்க பாரு, உள்ள போய் அவர் என்னதான் பண்றாருன்னு பாத்துட்டு வந்துடலாம். வா வா. அப்பாக்கு இப்படியாடா ஒரு நிலைமை வரணும்? என்ன வேலைக்கு போறோன்னு வீட்டுக்கு கூட தெரியாம மறைச்சு தனக்குன்னு எதுவுமே இல்லாத மாதிரி போயும் போயும் இந்த பார்க்ல வந்து துணியை மாத்திட்டு என்ன பாண்டி இதெல்லாம்? என்னால அப்பாவை இப்படி பார்க்க முடியலடா. ஒருவேளை இந்த கோலத்துல அவர் அம்மா பாத்துட்டா, ஐயோ அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது மலரே. பாண்டி அவர் பின்னாடியே போலாமா? இதுக்கு மேல அவரை ஃபாலோ பண்ணி என்ன பண்ண போறோம் மலரே? என்னால அப்பாவை இந்த நிலைமையில எல்லாம் பார்க்க முடியல பாண்டி. அவர்கிட்ட எப்படியாவது பேசி கால்ல விழுந்தாச்சும் இந்த வேலையை செய்ய வேண்டாம்னு சொல்லி அனுப்பலாம். வா பாண்டி. சரி 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 போலாம். எனக்கு புரியுது. ஃபர்ஸ்ட் நீ அல்லாம இரு. அல்லாத வா. வணக்கம் சார். குட் மார்னிங் சார். மார்னிங். குட் மார்னிங் சார். மார்னிங். பாத்தியா பாண்டி, என்னோட அண்ணனுங்க எங்க அப்பாவை எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்காருங்கன்னு. கையில இருக்கிற மொத்தத்தையும் அவனுங்களுக்கு தூக்கி கொடுத்துட்டு ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் கூட இப்படி வந்து கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியலடா. அப்பா ஆபீஸ்க்கு போனாருன்னு வச்சுக்கோயே, அங்க இருக்கிற அத்தனை பேரை எந்திரிச்சு நின்னு அவருக்கு சல்யூட் பண்ணுவாங்க. ஆனா இங்க பாரு, யாருக்கோ கேட்ட திறந்து விட்டு சல்யூட் அடிச்சிட்டு இருக்காரு.
என்னங்க தம்பி? சேஞ்ச் நீயே வச்சுக்கோ. பாரு பாண்டி, அதான் மலரு சொன்னா நான் கேளு. போய் அவர்கிட்ட சொல்லி எங்க இந்த இடத்தை விட்டு போக சொல்றேன். நான் போறேன். போகாத. சொன்னா கேளு மலரு. அமைதியா இரு. இது பாரு, ஒரு நிமிஷம் அமைதியா இரு. வாட்ச்மேன் இங்க வா. சார் சேட்ஜி எங்கேயும் அவசரமா வெளியில போகணுமா? சரிங்க சார். காரை நல்லா தொடச்சு வை. பண்ணிடுறேன் சார். என் அப்பாடா. மலரு, மலரு. ए वॉचमैन சார் क्या काम कर रहा है तू? हाँ स्टॉप इट. கல்லு மண்ணு எல்லாத்தையும் வச்சு தொலைப்பியா நீ? கார் என்ன விலை தெரியுமா உனக்கு? அறிவு இல்ல? சரி சார். வேற துணி போட்டு துடைச்சிடுறேன் சார். ஓ ए वॉचमैन सर? क्या काम कर रहा है तू? பாரு இந்த துணியில இவ்வளவு மண்ணும் இருக்கு. இதை வச்சு தொச்சா என் காரு என்ன ஆவருது? சரி, வேற சார். துணியை வச்சு சரி, தொலையா? சார். சே உன்னெல்லாம் வேலைக்கு சரி, செத்தேன் சார். பாரு. நாலாயக். சரி சார். யார் மேல கை வைக்கிற? கையே இருக்காதுடா. ஏய் 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 ஏய்